ஹாய் சார். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சிம்பிள் டேர்ம்ஸில் ஆங்ஸைட்டினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, ஆங்ஸைட்டி கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பயம்னா என்னென்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ பயத்தை வச்சு ரிலேட் பண்ணி ஆங்ஸைட்டியை புரிஞ்சுக்கலாம். ஒரு 3 க்ரைட்டீரியா தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸாம்னா எல்லாருக்கும் பயமாக இருக்கும். பட் இன்றைக்கி எக்ஸாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம் வருதுன்னா அது ஆங்ஸைட்டிக்குள்ளே. அதே போல் தான் யாராவது உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணால் ஆப்வியஸ்லாக ஹர்ட் ஆவாங்க, எல்லாருமே ஹர்ட் ஆகும். பட் க்ரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களான்னு இருந்தே யோசிச்சுட்ருக்கோம்னா அது ஆங்ஸைட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ தட்ஸ் த ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. ஒரு விஷயம் இன்றைக்கி இல்லை, அதை யோசிச்சுக்கிட்டே பயப்படுறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பயப்படக்கூடிய விஷயந்தான், ஆனால் ஓவராக ரியாக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஊசினா பயம். அவங்க ஊசி தான் எடுத்துகிட்டு வருவாங்க, நான் ஏதோ கத்தி எடுத்துகிட்டு வராங்க ரேஞ்சுக்கு அலறுவேன். அது ஆங்ஸைட்டிக்குள்ளே வந்துடும். இது 2வது க்ரைட்டீரியா. 3வது க்ரைட்டீரியா, பொதுவாக ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோன்னா அந்த விஷயம் இல்லைன்னு வைங்க. சப்போஸ் அது ஏதோ ஒரு காரணத்தினால இல்லைன்னா நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஆனால் ஆங்ஸைட்டி அப்படி இருக்காது. எந்த விஷயத்துக்கு பயப்படுறோமோ அதை சுற்றியே லைஃப்பை பிளான் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி யோசிச்சிருக்கோம், இது அப்படியே ஒரு லைஃப் பிளானிங்கே அதை சுற்றி நடக்கும். ஸோ இந்த 3 தான் ஆங்ஸைட்டி. பட் இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு இதுக்கெல்லாம் பயப்படணுமா, இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களா, இதெல்லாம் வெளியில் சொல்லலாமா, இப்படி நிறைய ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆங்ஸைட்டி இஸ். தேங்க்யூ.